மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற ஆளுகின்ற மாநிலங்களிலே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் விழாவை ரத்தினங்களின் தேசம் என்று அழைக்கக்கூடிய மணிப்பூரிலே அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களால் உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ராஜஸ்தான், ஜோத்பூர் மற்றும் ஜெய்சால்மர் அந்த நகரங்களிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடிய பள்ளிகளினுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது விஹெச்பி, பஜ்ரங்கல் தள் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள். மத்திய பிரதேச மாநிலத்திலே இந்தூரிலே கிறிஸ்துமஸ் தாத்தா டிரெஸ் அடைந்து ஜொமேட்டோ உணவு விநியோக நிறுவனத்தினுடைய ஊழியர் தாக்கப்பட்டு இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். மணிப்பூர் மாநில தலைநகரிலே இம்பாலிலே கிழக்கு பகுதியிலே சின்கோம் என்கின்ற பகுதியிலே போன வருடம் கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மொத்தம் இருக்கிற மாநிலங்கள் 28 மாநிலங்களிலே, குறிப்பாக சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், கடவுள் வசிக்கின்ற பகுதி என்று சொல்லப்படுகின்ற இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று 11 மாநிலங்களிலே கடுமையான மதமாற்ற தடை சட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் போட்டுள்ள மதமாற்ற தடை சட்டத்தினுடைய அம்சங்களின் படி பார்த்தால் ஒருவர் கூட கோயிலுக்கு போக முடியாது, ஒருவர் கூட பிரார்த்தனை கூடங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய முடியாத சூழ்நிலை. 10 வருட பிஜேபியினுடைய ஆட்சியிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் 4959 தாக்குதல் பதிவிடப்பட்டுள்ளதாக கிறிஸ்தவ மதீன உரிமை ஆர்வலர்களான தஜிஸ் மீனா அரோரா, மைக்கேல் வில்லியம், சகோதரி மீனாட்சி சிங் விஜயலால் என்பவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதிலே 76% பிஜேபி ஆளுகின்ற 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை. அரசியலமைப்பு சட்டம் 1421 நமக்கு தந்துள்ள உரிமைகள் மறுக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் வேட்டையாடுவதற்கு பாரதிய ஜனதா அரசுகள் கையில் எடுத்துள்ள ஆயுதம்தான் மதமாற்ற தடை சட்டம். இந்த சட்டத்தினுடைய கொடூர உட்பிரிவுகள் என்னவென்றால், அந்த சட்டத்திலே பாதிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை என்கின்ற உட்பிரிவுகள். 2025 இந்த ஆண்டில் மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் என்ன பதிவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 830 தாக்குதல்கள். அதிலே 299 உத்தரப்பிரதேசத்தில் மட்டும். ஜார்க்கண்ட் சிம்டோகா மறை மாவட்டத்தை சார்ந்த சம்சோரா என்கின்ற தேவாலயத்திலே 3 பாதிரியார்கள் தாக்கப்பட்டு இன்றைக்கும் மருத்துவமனையிலே, ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாநிலத்திலே தும்டேகி என்கின்ற பகுதியிலே சென்ட் ஜோசப் சர்ச் தேவாலயத்திலே ஆயுதங்களோடு சென்று தாக்கி ஃபாதர் தாமஸ் சோரஸ், ஃபாதர் இமானுவேல் பார்க்கர் இன்றைக்கும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 19 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மதமாற்ற சந்தேக புகார் அடிப்படையிலே UAPA சட்டத்தின் அடிப்படையிலே தேச துரோக வழக்கு கைது செய்யப்பட்டார்கள். ராஜஸ்தான் துங்பூர் மாவட்டத்திலே கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் கட்டுகின்ற அந்த மருத்துவமனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட கொடுமை என்னவென்றால், சத்தீஸ்கரிலே பான்ஸ்பட்டார் என்கின்ற நகராட்சியிலே கிறிஸ்தவர்கள் இறந்தால் புதைக்க இடம் கொடுக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மணிப்பூரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஏனால் எரிக்கப்பட்ட தேவாலயங்களிலிருந்து வெளியேறுகின்ற புகையினுடைய துர்நாற்றமும் விவிலியத்தில் எரிந்த கங்குகளின் துர்நாற்றமும் இன்னும் அங்கு குறைந்தபாடில்லை. ஒரு நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் வாழுகின்ற இடத்தில் சிறுபான்மை சமூகம் அனைத்து உரிமைகளையும் பெற்று மகிழ்ச்சியோடும் அச்சமின்றி வாழ்வதுதான் பாதுகாப்பு. ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருவித பயத்துடன் அச்சத்துடன் வாழ வேண்டும் என்று மதவெறி, மதவெறுப்பு, மதம் தொடர்பான பிரச்சனைகளை அரங்கேற்றி பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கி வருகிறார்கள் சில அமைப்பினர். ஆனால் நிம்மதி பெருமிச்சோடு இந்தியாவின் சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசித்து வருகின்ற மாநிலமாக, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பி உறவுகளாக வாழுகின்ற மாநிலம் இந்த மாநிலம்தான் முத்தமிழறிஞர் தலைவர் வழியிலே
எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி சத்தமில்லாமல் சாதனைகளை படைத்து வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலமான தமிழ்நாட்டிலே அதற்கு ஒற்றை காரணம் இதோ நம் மத்தியிலே வருகை தந்து நம்மை மகிழ்விக்க வந்திருக்கிறாரே, நம்மை காக்கின்ற தலைவராக விளங்குகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எல்லோரையும் அரவணைக்கின்ற முதல்வர், எல்லா மதத்தினரையும் அரவணைக்கின்ற முதல்வர். எனவேதான் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, திருவாரூர் மாவட்டம் கட்டிமேடு ஆதிரங்கம் கிராமத்திலே இஸ்லாமியர்கள் இறந்தால் இந்து சமுதாயத்தை சார்ந்த சண்முகம் தண்டமாணி அவர்கள் தான் வெண்துணி போற்றுவார்கள். இன்றைக்கும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் காசவளநாடு புதூர் கிராமத்திலே முகரம் பண்டிகைக்கு 10 நாட்கள் இந்துக்கள் விரதம் இருப்பார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குருசாமி பாளையம் சிவசுப்பிரமணியார் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவில இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் சந்தனம் பூசிக்கொள்கின்ற நிகழ்ச்சி. ஏன் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுகிற பொழுது இந்துக்களில் வீடுகளில் மட்டும் அகல் விளக்கு ஏற்றப்படுவதில்லை, எங்கள் கிறிஸ்துவர் வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றப்படுகிறது, இஸ்லாமியர் வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றப்படுகிறது, ஊதுபத்தியும் வற்றியப்படுகிறது, திருநெல்வேலியில கொள்ளு பலகாரமும் சுடப்படுகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நான் பட்டியலிட முடியும். அதுவெல்லாம் எந்த மாநிலத்திலும் இல்லாது தமிழகத்தில் சாத்தியப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட கொள்கையை பரப்பிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அவர்கள் மூவரையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியில் தான். ஒரிசாவிலே ஆஸ்திரேலியாவை சார்ந்த கிரகம் ஸ்டெயின்ஸ் என்பவர் பச்சிலம் குழந்தையோடு ஜீப்பில் வைத்து எரிக்கப்பட்ட போது முதல் கண்டன குரலும் எழுப்பியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினருக்காக உழைத்த ஃபாதர் ஸ்டெயின் சுவாமி அவர்களை தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்பட்ட போது கண்டன குரல் முதல் எழுப்பியவர் இதோ நம்மிடையே அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் சிறையிலேயே இறந்து விட்டார். வருத்தம் தெரிவித்து கண்டனத்தையும் பதிவிட்டார். உடலை கேட்டோம், நீங்கள் தான் சாகரித்து விட்டீர்களே, உடலை தாருங்கள், எங்கள் மத வழக்குப்படி நாங்கள் புதைத்துக் கொள்கிறோம் என்று கேட்டோம். இல்லை இல்லை, எரித்துதான் தருவோம் என்று அஸ்தியை தந்தார்கள். அந்த அஸ்தி இந்தியா முழுவதும் சென்றது. சென்னைக்கு வந்தபோது லோயலா கல்லூரியில் வைத்து அதற்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட போது அதை கேள்விப்பட்ட நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த அஞ்சலிக்கு அஞ்சலி செலுத்த வந்தார். அந்த அஸ்திக்கு அஞ்சலி செலுத்த வந்தார். முதலாக ஓடடி வந்தார். அது மட்டுமல்ல, சட்டசபையிலே துணிச்சலாக ஃபாதர் ஸ்டெயின் சாமி அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். வைத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தந்த தலைவர் அவர்கள். பசியும் பட்டினியும் குழந்தைகளுடைய கல்வியை காவாங்கிவிடக் கூடாது என்று உயரிய நோக்கில் தொடங்கப்பட்ட முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறுகின்ற சிறுபான்மை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இதோ அமர்ந்திருக்கிறாரே சிஸ்டர் பிலோ அவர்கள், அவர்களே முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டார்கள். முதலமைச்சர் அவர்கள் விரிவாக்கம் செய்த போது சிஸ்டர் பிலோவையும் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அவர்கள் முன்னிலேயே விரிவுபடுத்திய அந்த நிகழ்வும் நடைபெற்றது. புதல்வன் திட்டம், தேவாலயம் புனரமைப்பு, கல்லறை தோட்டம், 13 மாவட்டங்களிலே உபதேசியா நல வாரியம், சிறுபான்மை பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பெர்மனன்ட் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட், கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்களுடைய விரிவாக்கம், தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தீர்மானம் தந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தருகின்ற தீர்மானம் என்று பல்வேறு வகையில நாம் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். உலக தலைவராக, கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக விளங்கிய போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் SM நாசர் அவர்களையும் என்னையும் மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக இறுதி அஞ்சலி செலுத்தி வைத்தவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். உலகம் முழுவதும் இருந்த எல்லா நாடுகளிலும் வந்தார்கள், இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களிலே தமிழகத்தில் இருந்து மட்டும்தான் அஞ்சலி செலுத்த சென்றோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி எங்களை பாதுகாக்கின்ற அரணாக உள்ளீர்கள் அன்பு தலைவர் அவர்களே. சிலர் பெயரளவில கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெயரை வைத்து நமக்கு அரணாக இருப்பார்கள் என்று நாங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த யாரையும் கற்பனை செய்யவில்லை. யாரால் அனுப்பப்பட்டு, எந்த சங்கி கும்பலால் அனுப்பப்பட்டு இங்கு அரசியல் சிறுபிள்ளைத்தனம் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். மாண்புமிகு தளபதி அவர்களே, மக்களோடு மக்களாக வாழ்கிறீர்கள். ஏதாவது ஒன்று என்றால் முதல் ஆளாக களம் காணுகின்ற முதல்வராக எங்களை பாதுகாத்து வருகிறீர்கள். சிறுபான்மை மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே நிரந்தரமாக குடியிருக்கிறீர்கள். யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது அன்பு தலைவர் அவர்களே. சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆட்டத்திலே இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எப்படியாவது மத மோதலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று தூண்டுவதற்காக திட்டம் தீட்டி சதி கும்பலை மிக திறமையாக கையாண்டீர்கள். ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களை பார்த்து வணங்குகிறது அன்பு தலைவர் அவர்களே. மத கலவரத்தை உருவாக்காமல் செய்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சேரும். பிரச்சனைகளுக்கு சமத்துவம், மதவிலக்கு, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த பெருமை முதலமைச்சர் அவர்களை சாரும். இதையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த தோரணையிலே சங்கி கும்பலால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயமும் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்போம் என்பதை உறுதி கூறி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வருக வருக என அன்போடு வரவேற்று மேடையில் அமைந்திருக்கிற ஆயர் பெருமக்கள், பெரியோர்கள், அமைச்சர் பெருமக்கள், வருகை தந்திருக்கிற எனதருமை கிறிஸ்துவ சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.